உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். உயிருக்குள் உயிரான என் இயேசுவே, உயிருக்குள் உயிரான என் இயேசுவே, உன்னோடு நான் வாழ வெகு ஆசையே. உயிருக்குள் உயிரான என் இயேசுவே, உன்னோடு நான் வாழ வெகு ஆசை. என்னுள்ள உணர்வெல்லாம் நீதானே அறிவாய், என்னுள்ளே உன் பாசம் சுவாசமாக்குவாய். உயிருக்குள் உயிரான என் இயேசுவே, உன்னோடு நான் வாழ வெகு ஆசை. உயிர் வாழும் வாழ்வு அழகானது, அதை உனக்காக வாழ்வது அர்த்தமானது. உயிர் வாழும் வாழ்வு அழகானது, அதை உனக்காக வாழ்வது அர்த்தமானது. உன் வாக்கை உலகெல்லாம் வாழ்வாக்கவே, உன் உயிரின் உணவு எனக்கு என்றும் வழியாகுமே. உயிருக்குள் உயிரான என் இயேசுவே, உன்னோடு நான் வாழ வெகு ஆசையே. ஆட்கொள்ளும் உயிர் காற்று நீ. அன்பதனால் என் வாழ்வு அசைவாகவே
உன் அன்பின் உணவு என்னை சேர நீயாகினே. என் இயேசுவே உன்னோடு நான் வாழ வெகு ஆசையே. என்னுள்ள உணர்வெல்லாம் நீதானே அறிவாய். என்னுள்ளே உன் பாசம் சுவாசமாக்குவாய். உயிருக்குள் உயிரான என் இயேசுவே உன்னோடு நான் வாழ வெகு ஆசையே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அலகு 3 இறைச்சொற்றொடர்கள் 20 முதல் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டுக்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினே சகோதரிகளே சகோதரிகளே, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையை கூறுபடுத்திடுவாங்க, வேறுபடுத்திடுவாங்க. எனவே வேறுபாடு நம்மை இந்த சமூகத்திலே சமயத்திலே வேறுபடுத்தி விடுகிறது. இயேசுவை பார்த்து மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவோ எனக்கு புரியல. கிரிக்கெட் போட்டியில் ஒரு பந்து வீச்சாளர் சற்று வித்தியாசமாக அனைத்து விதிகளுக்கும் கட்டுப்பட்டு வீசினார் என்றால் கிரிக்கெட் வாரியம் அவரை வேறுபடுத்தி அவரின் வாழ்வை கேள்விக்குறியாக்கி விடுகிறது. சமூகத்தின் அவல நிலைகளை தனி ஒருவன் வித்தியாசமான முறையிலே வேண்டுமென்றால் ஊடக உதவியினால் எடுத்துரைத்தான் என்றால் இந்த சமுதாயம் அவனை வேறுபடுத்தி முடிந்தால் கூறுபடுத்தியும் காட்டி இயற்கை ஏத வைக்கிறது. இன்னைக்கு தொடரத்தான் செய்து சமூகத்திலும் சமயத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. எனவே வேறுபாடாக வித்தியாசமாக விசித்திரமாக இருப்பது தவறா, நேர்மையாக நிமிர்ந்து நிற்பது தவறா? அப்படி என்றால் இந்த சமுதாயம் வித்தியாசமாக சொல்லுகிறதே. உயர்ந்த மரங்களை வெட்டுவார்கள் என்று தெரியும், அதற்காக உயர்ந்து நிற்கக்கூடாது என்று சொல்ல முடியுமா? இன்றைக்கு திருச்சபையில் தூய செபஸ்தியாரின் விழாவை கொண்டாடுகிறோம். அஞ்சா நெஞ்சம் கொண்ட இயேசுவின் நற்செய்தி அறிவித்த தூய செபஸ்தியாரின் விழாவை கொண்டாடுகிறோம். 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, இறைவனுக்கு மட்டுமே பணிந்து வாழ்தல். இன்னும் ஒன்று, நம்பிக்கையிலே நம்மை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறை நம்பிக்கையிலும் தன்னம்பிக்கையிலும். விழா கொண்டாடுகிற தூய செபஸ்தியார் இறைவனுக்கு மட்டுமே அடிபணிந்து வாழ்ந்தார் என்று சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையில் அரசனிடமிருந்து எவ்வளவோ எதிர்ப்புகளும் அச்சுறுத்தல்களும் வந்த போதும் அவர் அரசனுக்கு பணிந்து போகாமல் ஆண்டவர் ஒருவருக்கே பணிந்து வித்தியாசமாக வாழ்ந்தார். அதற்காக தன்னுடைய இன்னுயிரையே துறந்தார். அவருடைய விழாவை கொண்டாடுகிற நாம் யாருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோம்? எந்த வீட்டு வேலையாளும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடாது, முடியாது. நான் ஒருபோதும் இறைவனுக்கும் இந்த உலக காரியங்களுக்கும் மனிதர்களுக்கும் பணிவிடை செய்ய முடியாது. நன்மைக்கும் கெட்டதுக்கும் பணி செய்ய முடியுமா? தூய செபஸ்தியார் இந்த உண்மையை உணர்ந்தார். அதனால் அவர் இறைவன் ஒருவருக்கு பணிந்து வாழ்ந்தார். நாம் யாருக்கு பணிந்து வாழ்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். 2வது, நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவது. தூய செபஸ்தியார் விசுவாசத்தில் தளர்ந்திருந்த கிறிஸ்தவர்களை உறுதிப்படுத்தினார் என்று அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படித்தறிகிறோம். அவர் எப்போதுமே அப்படிப்பட்ட பணி செய்தார். அவருடைய விழாவை கொண்டாடுகிற நாம் அவரை போன்று நம்பிக்கையில் தளர்ந்திருக்கிற மக்களை இறை நம்பிக்கையில் உறுதிப்படுத்த நாம் முயற்சி எடுக்க வேண்டும். மீண்டும் மீண்டுமாய் அவர்களை குத்தி அவர்களை நம்பிக்கையில் தளர்வுறச் செய்வதை விட முடிந்த வரைக்கும் நேர்மையாளர்கள் தாக்கப்படுகிற பொழுது அவர்களுக்கு மீண்டுமாய் நம்பிக்கை ஊட்டி எழுந்திரு மகனே மகளே என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை சமூகத்திலும் சமயத்திலும் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு திருச்சபையிலே பல பேர் சோர்ந்து போயிருக்கிறார். சமூகத்திலே பல பேரும் சோர்ந்து இருக்கிறார்கள். பேசி சோர்ந்து போயிருக்கிறார்கள். நல்லதை பேசி, உண்மையை பேசி, நியாயமானதை பேசி
கடவுளுக்கும் சமூகத்துக்கும் மக்களுக்கு ஏற்றதை பேசி பேசி சோர்ந்து போகின்ற சூழலிலே அவர்களுக்கு மீண்டும் சோர்வுபடுத்திக் கொள்ளாமல் நம்பிக்கை ஊட்டி உண்மை வெல்லும், நன்மை வெல்லும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். எங்கள் நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று சீடர்கள் இயேசுவிடத்திலே கேட்டார்கள். அதே போன்று நாமும் இறைவனிடத்திலே எங்கள் நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று கேட்போம். அப்படி மிகுதியாக்கப்பட்ட நம்பிக்கையினால் மற்றவரையும் நம்பிக்கையிலே உறுதிப்படுத்த முடியும். ஆகவே தூய செபஸ்தியாரின் விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே அவர் பட்ட வேதனையெல்லாம் நமக்கு தெரியும். தம்புனையில் படத்துல அவருடைய வேதனையை போட்டிருப்பேன், பாருங்க, பார்த்தா தெரியும். அவரை போன்று ஆண்டவருக்கு மட்டுமே, உண்மைக்கு மட்டுமே, நேர்மைக்கு மட்டுமே, நல்லதுக்கு மட்டுமே பணிந்து வாழ நாம் முயற்சி எடுப்போம். நம்பிக்கையில் தளர்ந்திருக்கின்றவர்களை தேற்றுவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். அதன் வழியாக இறை ஆசீர் பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. பணி வாழ்வின் அனைத்து அறைகூவல்களையும் துணிவுடன் எதிர்கொண்ட ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். உம்மை போலவே நாங்களும் இழிவுரைகளை புறக்கணித்து பணி தொடர ஆற்றலையும் அருளையும் தாரும். ஆமேன். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை
அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆயிரம் அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. ஆயிரம் அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. வீரத்தழும்புகள் நம்பிக்கையின் வெற்றி, வீரத்தழும்புகள் நம்பிக்கையின் வெற்றி, அது இறையிடமிருந்து நீர் தரும் வல்ல சக்தி. ஆயிரம் அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. பெரும் மனநோயும் மறைந்து தீரும், பேரன்பால் பதம் வந்து நின்றால் உம் பேரிரக்கம் வாழ்வில் நிறைந்திடவே யாம் பேராவல் கொண்டு பதம் பணிந்தோம். பெரும் மனநோயும் மறைந்து தீரும், பேரன்பால் பதம் வந்து நின்றால் உம் பேரிரக்கம் வாழ்வில் நிறைந்திடவே யாம் பேராவல் கொண்டு பதம் பணிந்தோம். ஆறுதலின் புனிதரே, எம்மை காப்பவரே, நெஞ்சில்
சுமப்பவரே, ஆறுதலின் புனிதரே, எம்மை காப்பவரே, நெஞ்சில் சுமப்பவரே, ஆயிரம் அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே, காயக்கணைகள் மறைந்திடுமே, கருணையின் பார்வை வந்து நின்றார், எம் துன்பத்தில் இன்பம் நிறைந்திடவே, யாம் துவளாது உம்மை நம்பி வந்தார். காயக்கணைகள் மறைந்திடுமே, கருணையின் பார்வை வந்து நின்றார், என் துன்பத்தில் இன்பம் நிறைந்திடவே, யாம் புகழாது உம்மை நம்பி வந்தார். ஆறுதலின் புனிதரே, எம்மை காப்பவரே, நெஞ்சில் சுமப்பவரே, ஆறுதலின் புனிதரே, எம்மை காப்பவரே, நெஞ்சில் சுமப்பவரே, ஆயிரம் அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே, ஆயிரம் அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே, வீரத்தழும்புகள் நம்பிக்கையின் வெற்றி, வீரத்தழும்புகள் நம்பிக்கையின் வெற்றி, அது இறையிடமிருந்து நீர் தரும் வல்ல சக்தி, ஆயிரம் அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.